சம்பாதிக்கிற காசுல ₹1 கூட எடுத்து வைக்காம பின்னாடி யூஸ் ஆகும்னு நினைக்காம எல்லாமே செலவு பண்ணுறீங்களா? உங்களுக்காக தான் இந்த ஸ்டோரி. ஒரு பாப்பா வந்து 5வது படிக்கிற பாப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, எனக்கு காசு வேணுமான்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி கேட்டு வாங்கிட்டாங்களாம். காசு வேணும்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க அம்மா வந்து பர்ஸில் காசு இருக்குமா எடுத்துக்கோமான்னு சொல்லிட்டாங்க. பர்ஸ் போய் பார்த்தா வெறும் ₹10 தான் இருந்தான். அம்மா ₹10 தானம்மா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு ₹10 தாம்மா அம்மா கிட்ட இருக்குது எடுத்துகிட்டு போமான்னு சொல்லிட்டாங்க. பின்னாடி அந்த பொண்ணு ஸ்கூலில் போய் யோசிச்சு ஐயோ அம்மா கிட்ட காசே இல்லையே, இருந்த ₹10 நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோமே, அம்மா கஷ்டப்படுவாங்களே காசு இல்லாமல், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு சின்ன வயசு தானே யோசிச்சிட்டே இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களா, அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி எதனா ஒரு ஃபங்க்ஷனு, அது சொந்தக்காரங்க கொடுக்குற காசு, இந்த மாதிரி வந்து வர காசுலாம் வந்து சேர்த்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாங்களாம். சேர்த்து வச்சோடனே இப்போ அவங்க அம்மா வந்து ஒரு நாள் இந்த மாதிரிம்மா தம்பிக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நான் போய் பக்கத்து வீட்டில் யார்ட்டாச்சும் காசு வாங்கிட்டு வரேம்மா, தம்பியை பார்த்துக்குமான்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த பாப்பா வந்து என்ன சொன்னான், அம்மா உனக்கு தெரியாமல் நான் காசு அதிகமாக சேர்த்து வச்சுருக்கேம்மா. அப்போதைக்கு முந்நூறுரூவா சேர்த்து வச்சுருக்காங்க. அது பெரிய காசு தான் அவங்களுக்கு. இந்த மாதிரி ₹300 சேர்த்து வச்சுருக்கோம்மா, ஜாமெட்ரி பாக்ஸ் திறந்து அந்த காசு எடுத்து கொடுத்தாங்களாம். அது பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கா, நம்ம பொண்ணு சேர்த்து வச்சு நமக்கு காசு கொடுக்கணும் ஒரு எண்ணம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டி பிடிச்சி அழுவுனாங்களாம். அப்போதான் சின்ன அளவோ பெரிய அளவோ உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் தனியாக உண்டியல் மாதிரியோ ஏதோ ஒரு இதில் சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. சேர்த்து வச்சாதான் பின்னாடி உங்களுக்கு அது யூஸ் ஆகும். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.